ஹலோ மக்களே, வீட்டில் கீரை பிடிக்காதவங்க கூட இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் இருக்குது. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்தியான அரைக்கீரை கடையில் கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கெட்டு அரைக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 150 மில்லி அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடானது நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த கீரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 2 பல் பூண்டு, நறுக்கின தக்காளி, ஒரு பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் 1 ஸ்பூன் காயப்பொடி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுதான் மக்களே அந்த சீக்ரெட். ஒரு 20 நிமிஷம் கீரை நல்லா வெந்து தண்ணி சுண்டி வரட்டும். இப்போ பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு சூடு ஆறுனதும் நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் 1, ஒரு காய்ந்த மிளகாவை கிள்ளி போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த கீரையை சேர்த்து நல்லா கிளறி விட்டு 1 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான கீரை கடையில் ரெடி. சூடான சோறில் இந்த கீரை கடையில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு விலாக் எஸ்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா.